இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் எல்லாமே இயேசுவினுடைய சீடர்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்கிற ஒரு அழகான கருத்தினை தான் தெரிவிக்கின்றன. முதலாவது, நாம் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளியாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையான 2 கருத்துக்களைத்தான் இன்றைக்கு பாடமாக தருகின்றன. மிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மக்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்து ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ தொடங்குகிறார்கள். அந்த இயல்பான வாழ்க்கையில எருசலேம் ஆலயத்துல வழிபாடும் நோன்பும் சிறந்த முறையில நடக்க வேண்டும் என்று வழிபாட்டை அவர்கள் வந்து புதுப்பித்துக் கொண்டிருக்கிற அல்லது வழிபாட்டை ஒரு இயல்பு நிலைக்கு மாற்றிக் கொண்டிருந்த அந்த ஒரு காலகட்டத்துலதான் கடவுள் இறைவாக்கினர் எசாயா மூலமாக உண்மையான வழிபாடு எது, உண்மையான நோன்பு எது என்பதை அவர்களுக்கு மிக தெளிவாக எடுத்து கூறுகிறார். மிக்கவர்களே, வழிபாடும் நோன்பும் என்பது எருசலேம் ஆலயத்துல உள்ள நடக்கிற வெறும் வெற்று சடங்குகள் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்த நேரத்துலதான் இறைவாக்கினர் எசாயா மூலமாக ஆண்டவர் விரைப்பது வழிபாடு என்பது, உண்மையான நோன்பு என்பது ஏழையருக்கு உணவிடுதல், வீடற்றவர்களுக்கு தங்குவதற்கு இடத்தை கொடுத்தல், உணவற்றவர்களுக்கு பசித்திருப்பவர்களுக்கு உணவு கொடுத்தல், அப்படி என்று உண்மையான வழிபாடு என்பது, உண்மையான நோன்பு என்பது இந்த 3 குறித்து இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு ஆண்டவர் முன்னிலையில நீங்கள் ஒளிர வேண்டும் என்றால், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரம்ப கிடைக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களை தங்களுடைய பிள்ளை என்று அழைப்பதற்கு நீங்கள் தகுதி பெற வேண்டும் என்றால், நம்முடைய வார்த்தையில தூய்மை இருக்க வேண்டும், வார்த்தையில எளிமை இருக்க வேண்டும், வார்த்தையில கருணை இருக்க வேண்டும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பிறர் அன்பை வாழ்வாக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது உண்மையான இறை வழிபாடாக மாறும் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, நம்முடைய இந்த மனித வாழ்க்கையில வழிபாடு என்பது வெறும் நம்முடைய தேவாலயங்களில் செலுத்துகிற வெற்று வழிபாடுகள் அல்ல, வெற்று சடங்குகள் அல்ல. ஒவ்வொரு வழிபாட்டிலும் உண்மையான உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கிறது, உண்மையான ஆன்மீக பாடம் இருக்கிறது. ஆனால் அதை வெறும் சடங்குகளாக நம்ம எண்ணிக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு பூசைக்கு போனேன், வாரத்துக்கு ஒரு முறை பாவ சங்கீர்த்தனை செய்தேன், வருடத்திற்கு ஒரு முறை 2-3 திருத்தலங்களுக்கு நான் போயிட்டு வந்தேன், அல்லது தவ காலங்களில் எல்லா வெள்ளிக்கிழமையும் நான் நோன்பு இருந்தேன், அப்படி என்று வெறும் சடங்குகளை மட்டுமே நம்ம வந்து இறை வழிபாடாக நம்ம நம்பிக்கொண்டிருந்தால் அவைகளில் உண்மையான ஆன்மீக வழிபாடு கிடையாது. மாறாக மனித நேயத்துல தான் உண்மையான வழிபாடு இருக்கிறது. மனித நேயம் என்கிற அந்த வழிபாட்டைத்தான் இறைவன் மிகவும் விரும்புகிறார் என்பதைத்தான் முதல் வாசகம் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. அன்புமிக்கவர்களே, 2வது வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பவுல் அந்த கொரிந்து நகரில் மிக நீண்ட காலமாக இருக்கிறார். ஒரு பங்கு தந்தையை போல இருந்தார் என்று கூட நம்ம சொல்லலாம். நான் அறிய விரும்புவது அல்லது நான் அறிவிக்க விரும்பியது இயேசு, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட நம்முடைய மெசியாவாகிய அந்த சிலுவையில் அறையப்பட்ட மெசியாவையே நான் அறிந்து கொள்ள விரும்பினேன், அவரைத்தான் உங்களுக்கு நான் அறிவித்தேன் அப்படி என்று சொல்லி, உண்மையான விசுவாசம் என்பது மனித ஞானம் அல்ல, உண்மையான விசுவாசம் என்பது இறை வல்லமை என்கிற 2வது அழகான பாடத்தை தான் இந்த 2வது வாசகம் நமக்கு சொல்லி தருகிறது. மிக்கவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையில மனித ஞானம் நமக்கு வளமையையும் ஆசிர்வாதத்தையும் தரும் என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள், இந்த உலகம் நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும், இந்த உலகம் நமக்கு உண்மையான நிலை வாழ்வை பெற்று தரும் என்று நம்புகிறவர்களுக்கு சாட்டையால் அடித்தது போலத்தான் மனித ஞானம் நம்பிக்கை அல்ல, மாறாக இறை வல்லமையே நம்பிக்கை என்று நம்முடைய வாழ்வு ஆன்மீகத்தில் ஊன்றி இருக்க வேண்டும் என்கிற அழகான 2வது படத்தையும் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்கிறோம். 3வதாக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமானது மத்தேயு நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மலைப்பொழிவினுடைய 2வது பகுதி என்று கூட இதை நம்ம சொல்லலாம். 2 பாடங்கள் தாங்க. இயேசுனுடைய சீடர்களாக இருக்க விரும்புகிறவர்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்க வேண்டும், இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் உப்பு
இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள், மிகவும் மதிக்கப்பட்ட ஒரு பொருள். ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கைகள்ல மிக முக்கியமான ஒரு காணிக்கையாக பயன்படுத்தப்பட்ட பொருள் தான் இந்த உப்பு. அதைத்தான் இன்றைக்கு உதாரணமாக நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் இந்த உலகிற்கு உப்பாக இருங்கள். அப்படி என்றால் உப்பானது தூய்மையினுடைய அடையாளமாக, உப்பு என்பது சுவையூட்டுகிற ஒரு பொருளாக, உப்பு என்பது ஒரு பொருளை கெடாமல் பாதுகாக்கிற பிரிசர்வேட்டிவ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுகிற ஒரு பொருளாகத்தான் உப்பு பயன்பட்டது. அப்படி என்றால் சுவையூட்டக்கூடிய ஒரு பொருள், மூன்றாவது அழிவிலிருந்து பாதுகாக்கிற ஒரு பொருள். கத்தோலிக்க கிறிஸ்தவ சீடத்துவ வாழ்வு என்பது இந்த உப்பை போல தூய்மையானவர்களாக, உண்மையானவர்களாக நாம் ஆண்டவர் திருமுன்னிலையில நம்ம வாழ வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ நம்பிக்கை பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் நற்கருணையில கிறிஸ்துவை உட்கொள்கிற நாம் நம்முடைய வாழ்வால் பிறருடைய வாழ்வுக்கு சுவை ஊட்டுகிற, உண்மையான மகிழ்ச்சி ஊட்டுகிற, நிறை வாழ்வை தருகிற ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். நம்மையும் நம்மை சுற்றி இருப்பவையும் பாவ கரைகளில் இருந்து காப்பாற்றிக் கொள்ளுகிற ஒரு அழகான ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் உலகிற்கு உப்பாக இருங்கள் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகிறார். இரண்டாவது, உலகிற்கு ஒளியாக இருங்கள் என்பது திருமுழுக்களை கிறிஸ்துவனுடைய ஒளியை நாம் எல்லோருமே பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இறை வார்த்தையை கேட்டு நற்கருணையில நம்ம பங்கு பெறுகிற நேரத்துல இயேசு கிறிஸ்துவையே நம்ம உணவாக உட்கொள்கிறோம். ஆகவே நானே உலகின் ஒளி என்று சொன்ன நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உணவாக உட்கொண்டு இருக்கிற நாம் இறை வழிபாடோடு சேர்ந்து மனித நேயத்தின் மூலமாக, நம்முடைய நற்செயல்களின் மூலமாக இந்த உலகிற்கு ஒளியாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய ஒளியை பிரதிபலிக்கிற, கிறிஸ்துவை சான்று பகருகிற ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதைத்தான் இரண்டாவது பாடமாக இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, வடநாட்டை சார்ந்த ஜாதவ் அப்படி என்று சொல்லப்படுகிற ஒரு சாதாரண எளிய மனிதர் 30 ஆண்டுகள் தொடர்ந்து மரக்கன்றுகளை நட்டு இப்பொழுது முலாய் காடுகள் என்று சொல்லப்படுகிற 1500 ஏக்கருக்கு மேற்பட்ட ஒரு பகுதியை இன்றைக்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு காடாக அவர் உருவாக்கி இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, காடுகள் மனித வாழ்க்கைக்கும் இந்த உலகிற்கும் எப்பேற்பட்ட மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கிறது என்பதை பற்றி நமக்கு தெரியும். காடுகள் எவ்வாறு மழை பொழிவை நமக்கு தருகின்றன, காடுகள் எப்படி மண் அரிப்பை தடுக்கின்றன, காடுகள் எப்படி மற்ற விலங்கினங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கின்றன என்று நமக்கு தெரியும். ஒரு மரக்கன்றை நடுவதற்கே நம்ம அச்சப்படுகிற அல்லது தயங்குகிற இந்த ஒரு காலகட்டத்தில் 30 ஆண்டுகள் தொடர்ந்து பயணித்து 1500 ஏக்கர் நிலப்பரப்பு இன்றைக்கு மனிதன் உருவாக்கிய ஒரு காடாக மாற்றியிருக்கிறார் இந்த ஜாதவ் என்பவர். அன்புமிக்கவர்களே, இதுதான் உண்மையாகவே உலகிற்கு ஒளியாக இருப்பது என்பது. இரண்டாவது, தமிழகத்துல ஆலங்குடி என்கிற ஒரு நகரில் 515 கணேசன் ஐயா அப்படின்ற ஒரு பெயரை நீங்க சொன்னாலே அங்க இருக்கிற மக்கள் எல்லோருக்குமே தெரியும். 13,000த்திற்கும் மேற்பட்ட ஆதரவற்றவர்களுடைய உடல்களை அவர் அடக்கம் செய்திருக்கிறார். 4,000த்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவசமாக பிரசவத்திற்கு அவர் உதவி செய்திருக்கிறார். 1500க்கும் மேற்பட்டவர்களுக்கு, விபத்தில் அடிபட்டவர்களுக்கு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்ந்த ஒரு மாபெரும் மனிதராகத்தான் இந்த 515 கணேசன் ஐயா இன்றைக்கு விளங்குகிறார். அன்புமிக்கவர்களே, உண்மையாகவே இந்த உலகிற்கு உப்பாக விளங்குகிற ஒரு வாழ்வு என்றால் இதுதான். மற்றவருடைய வாழ்க்கையில சுவை ஊட்டுவது, மற்றவர்களை ஆபத்திலிருந்து காப்பது, மனித நேயத்தால் தூய்மையாக வாழ்வது என்று இந்த வயதான முதியவர் இன்று வரையில இத்தனை 1000 பேருக்கு உப்பாக விளங்கியிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த உலகிற்கு ஒளியான ஒரு வாழ்வு, இந்த உலகிற்கு ஒரு உப்பை போன்ற சுவை ஊட்டுகிற, பாதுகாக்கிற தூய்மையான வாழ்வை வாழத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று இந்த உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் விளங்கிட இறைவன் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.